லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பேசிக் விஷயம் அண்ட் பேசிக் ப்ராக்டிஸ் அண்ட் பேசிக் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கிளாஸோட டே 5ல் நம்ம இருக்கோம். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, இதில் என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை டே 4 வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி இந்த ஐஐ அக்கௌண்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஈவனாக எல்லாமே ஹெல்த், மணி அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அது கூட பர்பஸை ஈக்குவலாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ஹேப்பன் ஆகும். அதில் இந்த கான்ஷியஸ்னஸ், ஸோ நம்மளோட பர்பஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பர்பஸுக்கும் கான்ஷியஸ்னஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம். இதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். அவுட்டர் வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து அவன் சேட்டை பண்ணாமல் இருக்கான், நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் பாரு சமத்தா இருக்கான், நீ இப்படி இருக்க. அவன் நல்லா படிக்கிறான், நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற. அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவன் ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறான், நீ இல்லை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பேரண்ட்ஸ், சொசைட்டி, என்விரான்மெண்ட், நம்மளோட ஸ்கூல், டீச்சர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்களை கையை காமிச்சு நம்மள சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே அதுதான். ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனுக்கு வேற ஒரு ஸ்கூலில் உள்ளவங்களை பார்த்து, அதே ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வெளியே கையை காமிச்சு அப்படி நமக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. இது என்ன தப்பா? அப்போ வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானே இது சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீடு வாங்கிட்டா நீ இன்னும் வாங்கலாம், அவன் கார் வாங்கியிருக்கா நீ இன்னும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிடுச்சு. அவன் நல்ல ஜாப்ல இருக்கான், நீ இன்னும் இல்லை. இது அப்படி நமக்கு ரிஜிஸ்டர் ஆகி அவன் நல்ல வீடு வாங்கியிருக்கானே நம்மள்ட்ட இல்லையே, மற்றவங்க சொல்கிறத தாண்டி இது நமக்கு சப்கான்ஷியஸாக பதிஞ்சு மற்றவங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு நம்ம கிட்ட அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குது, நம்ம கிட்ட அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குன்ற மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால இப்போ நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியே வந்துட்டனால நம்ம யாருன்றது தெரியாமல் போயிடுச்சு. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட பர்பஸ் என்ன, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளோட பவர் என்ன, உண்மையான நம்ம யார், உண்மையாகவே நமக்கு என்ன தேவை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன அது தெரியாமலே போயிடுச்சு. அப்போ அவங்க வீடு வாங்கியிருக்காங்கன்றதுக்காண்டி நம்மளோட ட்ரீமை அதுவாக மாற்றிக்கிறோம். ஸோ மற்றவங்களோட ட்ரீமை நம்மளோட ட்ரீம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த ட்ரீமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள், நான் எல்லாருமே அப்போ மற்றவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அதில் நம்ம போக ஆரம்பிச்சிடும். இது தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நம்ம எல்லாருமே போகலாம். ஆனால் நம்மளோட சேனலில் 21 days ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவுட்டர் வேர்ல்டு ட்ரீமை நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னர் வேர்ல்டில் நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் இதில் எல்லாத்தையும் ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னரில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் வேர்ல்டில் உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன், சிம்பிள், நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய இன்னர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணி உண்மையாக நம்ம யார். ஸோ இதுக்கு தான் சில ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணுறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லோ, அஃபர்மேஷன் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸ். அண்ட் அது போக டே டைமில் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுறது. இது என்ன பண்ணுவோம், அவுட்டர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். நம்மளோட எனர்ஜி, நம்மளோட எல்லா விஷயமும் எங்கே இருக்கும், நம்மளோட பாடியில் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். அப்போ இந்த மெட்டீரியல் பர்பஸ் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் அப்படின்றது. ஓகே, மெட்டீரியல் பர்பஸ். இந்த மெட்டீரியல் பர்பஸில் இப்போ நிறையா பேர் 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். அப்போ இந்த பிளாக்கேஜை நம்ம சரி பண்ணாதான் நம்மளோட பர்பஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மெட்டீரியல் லைஃப் பர்பஸ் 1 step to manifest அப்படின்ற லைவ் கிளாஸ் செப்டம்பர் 1 7 வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கலாம், ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணலாம், பட் ஸ்டில் ப்ராஃபிட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு ஜாப் போகலாம், இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கும், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம அவுட்டர் வேர்ல்டில் என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது. அதனால தான் வெளியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னர் வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னர் வேர்ல்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லோ, அஃபர்மேஷன், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ். இது போக மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் டே டைமில் நம்ம ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணி, இது எனக்கு தெரியாது, இதுதான் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ குரூப் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் டெய்லி கைடன்ஸ் ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நம்ம பண்ண என்னாகும், நம்மளுடைய இன்னர் வேர்ல்டு சேஞ்சாக அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பெரிய வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, எது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஏன், இன்னர் வேர்ல்டில் நம்ம ஸ்டேபிளாக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி பாசிட்டிவாக ஒரு விஷயம் இதில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். யா,
இதே மாதிரி அடுத்து சோல் பர்பஸ், நம்ம சோலுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இதை மெட்டீரியல் லைஃப் பர்பஸை இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்போ மெட்டீரியல் லைஃப்பை நீங்கள் ப்ரெசென்ட்லேருந்து என்ஜாய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிஷ் நம்ம சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னா யாருமே ப்ரெசென்ட் மூமெண்ட்லேருந்து நம்ம சாப்பிட மாட்டோம். டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்காது. நம்ம அதில் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அப்போ எவ்வளோ பணம் ஏர்ன் பண்ணாலும் அதில் சாட்டிஸ்ஃபைடு ஒன்றும் ஆக மாட்டோம். அப்போ அதை ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து கான்சியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கான்சியஸாக அந்த பணத்தை செலவு பண்ணணும். அதுலேருந்து கான்சியஸாக திங்ஸ் வாங்கணும். அந்த திங்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸை கான்சியஸாக விழிப்புணர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ என்னாகும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அப்பாடா. ஆனால் இப்போ நம்ம யாருக்குமே அந்த திருப்தி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம இருக்கிறது இல்லை. அப்போ மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம சக்ஸஸ் ஆகணும். அண்ட் அதில் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இந்த மொமெண்ட்டில் 5 சென்சஸ் யூஸ் பண்ணி இருந்தால் தான். இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே என்ன கேட்குறோம், இங்கே என்ன ஃபீல் பண்ணுறோம், ஸோ அதுதான். அப்படி இருந்தோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ரெண்டாவது, இந்த ப்ரெசென்ட்டில் இருக்க உங்களோட சோலோட பர்பஸ் தெரியும். இது நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிக்கு வந்த பர்பஸ். மற்றவங்கள பார்த்து, அவுட்டர் வேர்ல்டை பார்த்து அவங்க ஆக்டராக இருக்காங்க, நம்மளும் ஆக்டர் ஆகும். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நம்மளும் பிஸ்னஸ் பண்ணுவோம். அவங்க இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நம்மளும் பண்ணுவோம். இது மைண்ட் அண்ட் பாடிக்கு உள்ள பர்பஸ். இந்த மாதிரி நம்ம சோலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அது வெளியே இருந்து பார்த்து வராது, நமக்கா தோணும். மற்றவங்கள பார்க்காம நமக்கா அந்த விஷயம் தோணி அதை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணுங்கள். நம்ம மெஜாரிட்டி பாஸ்டில் ஃப்யூச்சரில் இருக்கும். அப்போ ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ உண்மையான நம்ம யார் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதை மற்றவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். இதுதான் நம்மளோட பர்பஸ். ஓகே, இது வந்து ப்ரெசென்ட்டில் இருக்க உங்களுக்கே அது புரியும். ஸோ இப்போ நான் ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஜூஸ் நான் குடிக்கிறேன்னா இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை குடிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நீங்களும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க, நானும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நான் அந்த ஜூஸை குடிச்சா தான் அது எப்படி இருக்குன்ற டேஸ்ட் எனக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் குடிச்சா தான் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அதை ரியலைஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது. இதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்பஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு சோல் பர்பஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனலில் ஒரு 15 கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கோர்ஸை சென்ட் பண்ணுவேன். இதை பார்க்குறது மூலமாக உங்களோட மொத்த லைஃப் சேஞ்ச் ஆயிரும். தேங்க்யூ.